பவுல் சொல்றாரு, என் கட்டுகளால். என்ன அர்த்தம்? நான் ஜெயில இருக்கிறேன், நான் பாடுபடுறேன், எனக்கு வந்திருக்கிற உபத்திரவத்தை பார்த்த, ஐயோ பாஸ்டருக்கே இவ்வளவு பிரச்சனையா அப்படின்னு அவங்க ஒதுங்கி போயிடாம, என் கட்டுகளாலே சகோதரரில் அநேகர், என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு, 14ஆம் வசனம், கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயம் இல்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி துணிந்திருக்கிறார்களங்க அதிகமாய். நானும் அப்போ பவுல் வாழ்க்கையில வந்த பாடுகளை அவர் எவ்வளவு சந்தோஷமா நினைச்சிருந்தா, அதை பார்த்து என்ன கஷ்டம்னாலும் நாங்களும் ஊழியம் செய்யறோம். ஐயோ அவரே இவ்வளவு பாடுபடுறாரா, அவ்வளவு கஷ்டம் வேணாப்பா விட்டுலாம்பான்னு போகல, என் கட்டுகளாலே. அப்போ பவுல் பாடுகளை எவ்வளவு சந்தோஷமா நினைச்சு, அதுதான் கேரக்டர், அதுதான் சுவாபம், அதுதான் சுவாபம். இந்த சுவாபத்தை நமக்குள்ள உருவாக்குவதுதான் தேவ திட்டம். இந்த குணத்தை நீங்க நினைக்கிற மாதிரி நடக்காது. பட்டணந்தோறும் உனக்கு கட்டுகளும் காவல்களும் இருக்குன்னு சொன்னார் பவுல்கிட்ட. ஒரு ஊர்ல கூட உன்னை உருப்படியா வைக்க மாட்டான், அவன் எல்லா ஊர்லயும் உன்னை அடிப்பான். தீர்க்க தரிசனம் இப்படி யாருக்கா வந்திருக்கா? இந்த ஊருக்கு போங்க, கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். அந்த ஊருக்கு போங்க, இப்படிதான் பேசுறாங்க ஆட்கள். உங்களை உயர்த்துவார், வாழ வைப்பார். அன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, பேதுருவை பார்த்து சொன்னாரு, இந்த நீ சின்ன வயசுல இருக்கும்போது உன் அறையை நீயே கட்டின, உன் இடுப்புல நீயே பெல்ட்டை கட்டின, நீயே போனான, நீ முதிர் வயதுல ஆகும்போது இன்னொருத்தன் உன் பெல்ட்டை கட்டுவான். என்ன அர்த்தம்? உனக்கு இஷ்டம் இல்லாத இடத்துக்கு பெல்ட்டுக்கு ஒன்னு இழுத்துட்டு போவான். செய்வியா? செய்யறப்பா. அதெல்லாம் சந்தோஷமா எடுத்துக்கொண்டார்கள். கேரக்டர். ஓ பவுல் சொல்றாரு, ஜெயில இருக்காரு, விசாரணை முடிச்சவன அவருக்கு சிறை தண்டனை. எப்படி செத்தாரு? தலை வெட்டுப்பட்டு தான் இறந்தாரு. பேதுரு தலைகளை சிலுவையில் அடிக்கப்பட்டு. அவர் சொல்றாரு, பேதுரு என்ன சொல்றாரு 2 பேதுருல, நான் தேகத்தை விட்டு பிரிந்து சீக்கிரம் நான் போயிடுவேன், எனக்கு தெரியும். ஆண்டு சொல்லிட்டாரு, நான் சீக்கிரம் சாக போறேன். ஆனா அதை பத்தி கவலைப்படல, அதை பத்தி கவலைப்படல. ஏன் கவலைப்படல? அவருக்காக வாழ்ந்தேன், கண்ண முன்ன அங்க போறேன். இது நிரந்தரம் இல்ல, அதுதான் நிரந்தரம். அப்படியான ஆண்டவர் கடினமாய் இல்லாத, கஷ்டமே இல்லாத, பிரச்சனையே இல்லாத வழியில நம்மளை நடத்தி, ஒரு ட்ரைனிங் இருந்தா தானங்க யுத்தத்துல நிக்க முடியும். நம்மளை இப்படி எல்லாம் பயிற்சிக்குள்ள கொண்டு போய் நம்மளை இறுக்கி கடினமாக்கி, கடினமான பாதையில சில பாடங்களை படிக்க வச்சு, ஒரு பயிற்சி கொடுத்து நம்முடைய குணத்தை சரிப்படுத்தி, அவர் விரும்புகிற ஒரு குணத்தை நமக்குள்ள கொண்டு வர ட்ரை பண்றார். நான் இப்படி பொறுமையா இருந்தேன், அப்படி பொறுமையா இரு. ஒரு ஆமேன் கேட்கலாமா? நான் எவ்வளவு சாஃப்டா இருந்தேன், எவ்வளவு பொறுமையா இருந்தேன், எவ்வளவு அன்பா இருந்தேன், எப்படி மன்னிங்கன்னு ஜெபம் பண்ணேன், நீ அதை போல மாறு. அதெல்லாம் நீங்கள் எனக்கு சாட்சிகள் சொன்னார். அப்ப நம்மை இயேசுவை போல மாற்றுவதுதான் பிதாவின் திட்டம். அப்ப இயேசு எப்படியெல்லாம் வாழ்ந்தார் என்று நம்ம பார்க்கிறோமோ அதே போல நம்ம வாழ தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் மாற வேண்டியது நம்மை பற்றி தேவன் கொண்டிருக்கும் நோக்கங்களில் ஒன்று நம்முடைய குணாதிசயம்தான். நம்முடைய குணம் பணம் அல்ல, நம்முடைய குணம். 2 பேதுரு 1:5 படிச்சீங்க இல்லையா? யோவான் 10:10 படிங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூரணப்படம் வந்தேன். அந்த பரிபூர்ண ஜீவன் என்பது நம்ம அசம்பிளிஸ் ஆஃப் காட், நம்முடைய ஸ்தாபனத்துடைய பத்திரிகையின் பெயரை பரிபூர்ண ஜீவன். பரிபூர்ண ஜீவன் என்பது கஷ்டமில்லாத, கண்ணீர் இல்லாத, ஒரு ஆசீர்வாதமான, கை நிறைய காசு வச்சுக்கிட்டு ஜாலியா சுத்துற வாழ்க்கை இல்லை. கை நிறைய காசு பணத்தோட ஜாலியா சுத்துற வாழ்க்கை இல்லைங்க. அந்த மாதிரி பூமிக்குரிய வாழ்க்கையை பத்தி ஆண்டவர் பேசல. திருடன் திருடுறான், கொல்றான், அழிக்கிறான். திருடன் யாரு? பிசாசு. அவன் எதை திருடுறான்? நம்ம சமாதானத்தை திருடுறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படம் வந்தேன்னா என்ன ஜீவன்? கிறிஸ்துவின் ஜீவன் நம்ம வாழ்க்கையில வெளிப்படணும், அவருடைய சுவாபங்கள் வெளிப்படணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப நான் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை என்பது எனக்காக அல்ல, அவருக்காக. என் விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, அவர் விருப்பத்தை நிறைவேற்றத்தான் இந்த பூமியில இருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க. ஃபேன் அடுத்தவங்களுக்காக தான் ஓடுது. இந்த மைக் அடுத்தவங்களுக்கு, இன்னொருத்தருக்கு தானே உதவி செய்யுது. எனக்கு இது உதவி செய்யுது. இந்த கண்ணாடி பாருங்க, எனக்கு உதவி செய்யுது. வாட்ச் பாருங்க, எனக்கு உதவி செய்யுது. இந்த புல்பிட்டை பாருங்க, நான் பைபிள் அழகா வச்சுக்கிட்டு பேசுறதுக்கு வசதியா இருக்கு.
இந்த மேடையை பாருங்க, நான் நிக்கிறதுக்கு உதவியா இருக்கு. லைட்டை பாருங்க, எனக்கு இதை பார்த்து அழகா படிக்கலாம். ஏசியை பாருங்க, எனக்கு அழகா காற்று வருது. நாற்காலியை பாருங்க, நீங்க வசதியா உட்கார்றதுக்கு அது உதவி செய்யுது. எல்லாமே பிறருக்காக. பிறகு நீங்களும் நானும் மட்டும் எப்படி நமக்காக வாழ்வோம்? நீங்களும் நானும் பிறருக்காக. அதான் இயேசு சொன்னார், நீங்க பூமிக்கு யாரு? உப்பு. உலகத்துக்கு யாரு? வெளிச்சம். You are the light of the world and salt of the earth. நீங்க பூமிக்கு உப்பு, உலகத்துக்கு. ரெண்டுமே இன்னொருத்தருக்கு தான். உப்பும் அடுத்தவங்களுக்கு ருசி கொடுக்கும், விளக்கும் இன்னொருத்தருக்கு வெளிச்சம் கொடுக்கும். ரெண்டுமே சந்தோஷத்தை உண்டாக்கும். இயேசு அதைத்தான் பூமியில செய்தார். நன்மை செய்கிறவராய். அப்போஸ்தலர் 10:38 மறக்கக்கூடாத வசனம். அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்த இயேசுவை போல கொஞ்சம் கொஞ்சமா மாறுறோம் பாருங்க, அதுக்கு பேரு தான் பரிசுத்தமாகுதல். அதுதான் சாங்டிபிகேஷன். அதுதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இயேசு போல மாறுறோம்னா அதுலதான் நம்ம பரிசுத்தமாகிறோம். பாவமற்றவர்களாய் அல்ல, குற்றமற்றவர்களாக. நாட் சின்லெஸ் பட் we sin less அப்படின்னா ஒருத்தர் இங்கிலீஷ்ல அழகா. we don't sin much, sinless. sinless வேற, ஒரே வார்த்தையா சொன்னீங்கன்னா not sinless. நாம் பாவமற்றவர்களாய் அல்ல. சோ பாவம் குறைந்தவர்களாக. அப்படின்னா கொஞ்சம் பாவத்தில் இருக்கலாம்னு அர்த்தம் இல்லை, அந்த இங்கிலீஷ்ல வர அந்த வேர்டு சொல்றேன். அப்ப ஆண்டவர் நம்மளை அப்படி மாத்திரார். கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை கம்ப்ளீட்டா மாத்தி அதுக்கு பேர் தான் பரிசுத்தமாகுதல். பரிசுத்த, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்னாரு. என்ன அர்த்தம் சொல்றாரு? நம்ம ட்ரெஸ்ஸை மாத்திராரா? கேரக்டரை மாத்துறாருங்க. அது கேரக்டர் மாறுறதுக்கு தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இடமே கொடுக்கல. அற்புதம் வேணும், அதிசயம் வேணும், தண்ணி வேணும், சாப்பாடு வேணும், ட்ரெஸ் வேணும், எல்லாமே வேணும். ஆனா உடனே கிடைக்கலன்னா உடனே முறுமுறுப்பு முறுமுறுப்பு முறுமுறுப்பு, இப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தான். நம்முடைய குணங்களை மாற்றுவதுதான் தேவ திட்டம். இதுல கவனம் செலுத்துங்க, இதுல கவனம் செலுத்துங்க. ஒரு ஆமீன் சொல்லாமா? சோ ஆண்டவர் பிலிப்பியர் 2:13 படிச்சீங்கன்னா, பிலிப்பியர் 2:13 ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ரட்சிப்புக்கு 2 வார்த்தை நீங்க எழுதி வச்சுக்கலாம். ரட்சிப்புக்கு ஒரு முயற்சியும் தேவையில்லை, நீங்க இயேசுவை நம்பினா போதும். ரட்சிப்புக்கு எந்தவித முயற்சியும் தேவைப்படல. ஆனா ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு முயற்சி அதிகம் தேவை. ரட்சிப்புக்கு முயற்சி தேவையில்லை. பாருங்க, மக்கள் நடக்கிறாங்க பாத்தீங்களா? 300-400 கிலோமீட்டர் வேளாங்கண்ணிக்கு போறாங்க பாருங்க. ஒரு முயற்சி எடுத்து நான் இவ்வளவு தூரம் வெறும் காலில் நடந்தா, செருப்பு இல்லாம நடந்தா என்ன ஆயிடுவேன்? கடவுள் எமல இறக்கப்பட்டு எனக்கு நல்ல காரியம் செஞ்சிருவாரு. இது என்னது? கிரியை. நாம் கிரியையினால, கிரியைனா என்ன? செயல்கள். நாம் செய்த புண்ணிய கிரியைகளால அவர் நம்மள ரட்சிக்கல, கிருபையினால ரட்சிக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. நீங்க ரட்சிக்கப்பட ஒண்ணுமே செய்ய வேண்டாம், ஒண்ணுமே செய்ய வேண்டாம். இயேசுவே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். நான் நிக்க வேண்டிய குற்றவாளி கூட நீங்க நின்னுட்டீங்க, என் தண்டனை நீங்க எடுத்துட்டீங்க. நான் விசுவாசிக்கிறேன், உங்க ரத்தத்தால நீங்க என்ன கழுவிட்டா நான் உங்க பிள்ளையா மாறிடுவேன். என் பாவத்தை அறிக்கைட்டா என்ன மன்னிச்சிருவீங்க, என்ன புது மனுஷனா மாத்துறீங்க. நம்பிட்டா போதும், விசுவாசிச்சா போதும், உங்க வாழ்க்கை மாறிடும். இயேசுவின் பிள்ளையாய் மாறுவது ரொம்ப ஈஸி. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வருவது ரொம்ப ஈஸி. கஷ்டப்பட வேண்டாம். உடம்ப நீங்க என்ன செய்ய வேண்டாம்? சித்திரவதைப்படுத்த வேண்டாம். மற்ற மார்க்கங்களில் மக்கள் செய்வது போல உங்க உடலை வருத்த வேண்டாம். முதுகுல கொக்கி மாட்டி தங்கள் சரீரத்தை எவ்வளவு அவர்கள் இந்த சித்திரவதைக்குள் ஆக்குறாங்க. நெருப்பு மிதிக்கிறது, அலகு குத்துறது, எல்லாம் எதுக்குங்க? கடவுளுடைய கருணை எனக்கு வரணும். ஆனா கடவுள் அப்படிலாம் சொல்லல. இது நாமா செய்யறது. அது பெரிய பக்தின்னு நினைப்போம்.
நீங்க செஞ்சிருவீங்களா? நாங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க, ஆண்டவரோட செய்ய சொல்லல. நீங்க நெருப்பு மிதிப்பீங்களா? நீங்க முதுகில் அழகு மாட்டுவீங்களா? ஆள் கேட்கல. அதை செய்ய சொல்லல. அது செய்யறதுல பிரயோஜனம் இல்லை. அதை செய்ததுனால நான் பரிசுத்தமாயிட்டேன்னு ஒரு ஆள் சொல்லுங்க உலகத்துல. இதை செஞ்சதுனால என் குடிப்பழக்கம் மாறிட்டு 40 நாள் தண்ணி போடாம இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லணும்? ஆமா சாமி, சொல்லுங்க சாமி, வாங்க சாமி, உட்காருங்க சாமி. அம்மா இலையில தான் சாப்பாடு போடணும், இலையில. சாமி சாப்பிட்றீங்களா சாமி? அப்பா வேற இந்த குடிகாரனை போய் ஊர் வம்பெல்லாம் இழுத்துட்டு வரவேன். இவன் ஏதோ ஒன்று 40 நாள் போறான். அதுக்கு உட்காருங்க சாமி, சாப்பிட்றீங்களா சாமி? ஓகே சாமி, சரி சாமி. 41ஆவது நாள் இவன் இந்த சாமி பழைய மாதிரி ஆசாமி, திருந்தாத ஆசாமி. எத்தனையோ வருஷம் போனவங்களெல்லாம் பார்த்துருக்கிறோம். பக்தியினால் இப்படிலாம் நம்ம செய்கிறோம். ஆனா வாழ்க்கை மாறி இருக்கா? வாழ்க்கை மாறுவதற்கு சுலபமான வழி, உங்களுக்காக எனக்காக சிலுவையில ரத்தம் சிந்தின இயேசு. அவரை நம்பினா போதும். ரட்சிப்புண்டாக இருதயத்துல விசுவாசிக்கப்படும், நீதி உண்டாக வாயினால அறிக்கை. நம்புறேன், வாயில சொல்றேன், இயேசுதான் என் தெய்வம், நம்புறேன், எனக்காக சிலுவையில மரிச்சான்னு விசுவாசிக்கிறேன், அதை வாயில அறிக்கை. ஆண்டவரே எனக்காக சிலுவையில மரிச்சீங்க, என் பாவத்துக்காக மரிச்சீங்க, எனக்காக நீங்க ஜீவனை கொடுத்திருக்கீங்க, உங்களை விசுவாசிக்கிறேன், உள்ளத்துல ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லிட்டா தட்ஸ் இட். அதான். இவ்வளவு சிம்பிளா? இவ்வளவு சிம்பிளுங்க. வாழ்க்கை மாறுது. டிரைவர் சீட்ல அவரை உட்கார வச்சிருங்க. நீங்க உங்க வண்டியினுடைய டிரைவர் சீட்ல அவர் உட்கார்றாரு. இனி நீங்க வண்டி ஓட்டக்கூடாது, அவர் ஓட்டணும். இப்ப அவர் தான் பாஸ், அவர் வண்டி ஓட்டணும், கண்ட்ரோல் அவர் கையில் கொடுத்துரும். அவரை பாவத்தை மன்னிக்கிற ரட்சகராக மட்டும் ஏற்றுக்கொண்டா போதாது, தொடர்ந்து நடத்தக்கூடிய எஜமானா ஏத்துக்கணும். அதான் ஆண்டவர். ஆண்டவர்னு என்ன தெரியுமா அர்த்தம்? ஆண்டவரே, ஆண்டவரே வாருமையா. ஆண்டவரே ஆண்டவரேன்னு பாடி ஆண்டவர்னு அர்த்தமே தெரியாம போயிட்டு. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கு கேட்டாரு. அவர் யாரையுமே ஆண்டவர்னு சொல்லாதவர். ஆண்டவரே எஜமானேன்னு அர்த்தங்க. ஆண்டவரே லார்டு. இவரைத்தான் எல்லாரும் லார்டும்பாங்க. பெரிய லார்டு போறாருப்பா சொல்றாங்கல்ல, இல்ல எல்லாம் கோவம் வந்துட்டு இதெல்லாம் வந்துடும். பெரிய லார்டு இவரு போறாருப்பா. ஒரு ஆளை நம்ம மட்டும் பேசுறதுக்கு எப்படிலாம் பேசுறோம். பவுலை பார்த்து லார்ட், கோர்ட்ல சொல்றாங்க எஸ் மை லார்ட், மை லார்ட் சொல்றாங்கல்ல, அந்த ஜட்ஜுக்கு லார்ட் அப்படிங்க. அப்ப உயர்ந்த மதிப்புக்குரிய ஒரு வார்த்தை. பவுலைத்தான் எல்லாரும் லார்டு லார்டுன்னு சொல்லுவாங்க. என்னைக்கு தரையில விழுந்தாரோ இவர் இயேசுவை பார்த்து லார்ட், எஜமானி இப்ப நீங்க தாங்கிறாரு. அந்த நிலையில ஆண்டவர் இருக்காரா? ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே நீங்க சொல்லும் போது என் வாழ்க்கையினுடைய ஃபுல் கண்ட்ரோல் உங்க கையில தான் இருக்கப்பா. எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு நான் வேலைக்காரன், என் குடும்பத்துக்கு நீங்க தான் எஜமான், என் பிள்ளைகளுக்கு நீங்க தான் எஜமான். எஜமான் எஜமானனே எஜமானனே பாடுறோம்ல, என் இயேசு. அப்படி என்ன அர்த்தம்? சும்மா அப்படி நம்ம தமாஷ் பண்றோம் அவர்கிட்ட. அவர் தான் எஜமான் அப்படின்னா நான் வேலைக்காரன். அவர் சொல்றதைத்தான் நான் என்ன செய்யணும்? என் இஷ்டத்துக்கு எதையும் செய்ய முடியாது. அததான் சொன்னார், இன்று முதல் நீங்க தான் எஜமான். நீங்க இன்று முதல் என்ன சொல்வீங்களோ அதை மட்டும்தான் நான் செய்ய போறேன். கைவிட்டு வராதில்ல சொல்லுங்க. அந்த எஜமானாக கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இருக்கட்டும். Let him become the Lord of your life, not only the Savior. அவர் ரட்சகரா மட்டும் இல்ல, எஜமானனா மாறட்டும். அப்ப ரட்சிக்கப்படுவதற்கு நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாங்க, மனசுல நம்பினா போதும். மனசுல நம்பி வாயில சொல்லிட்டா போதும். ஆனா நீங்க வளர்ச்சி அடைவதற்கு முயற்சி தேவை. அதுதான் சீஷத்துவம், டிசைபிள்ஷிப். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். வயல்ல நெல்ல விதைச்சிருக்கீங்க, இதை அறுக்கிறதற்கு பிரயாசப்படுங்கள். புரியுதா நான் சொல்றது? ஒரு மாங்கன்று வச்சிட்டீங்க, அது வளர்ந்து காய்க்கிறதற்கு கேக்குறீங்களா? மாங்கன்று வச்சிட்டீங்க, அது வளர்ந்து காய்க்கிறதற்கு பிரயாசப்படுங்கள். வயலை விதைச்சிட்டீங்க, ஆனா அது நல்ல அறுவடை தந்து பலன் கொடுக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? பிரயாசப்படுங்கள். அதைத்தான் பைபிள்ல போட்டிருக்கு. உங்க ரட்சிப்பு நிறைவேற சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டது ஃப்ரீ. ரட்சிப்பு ஆண்டவர் ஃப்ரீயா ரட்சித்துட்டாரு. ஆனா அந்த ரட்சிப்பு ஃபுல்னஸுக்கு வரணும்.
ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்படுகிறேன், ரட்சிக்கப்படுவேன். அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. அதைத்தான் செய்ய வேணாம்னு சிலர் சொல்றாங்க. எல்லாம் செஞ்சிட்டார் இயேசு, எல்லாம் முடிச்சிட்டார் இயேசு, நீ ஒன்னும் செய்ய வேண்டாம், அனுபவி ராஜா அனுபவின்னு ஜாலியா போயிட்டுருன்னு பேசுறாங்க இந்த காலத்துல. அதனால்தான் சினிமா பாட்டெல்லாம் புல்பிட்ல இருந்து இஷ்டத்துக்கு பாடுறாங்க, கண்ட கண்ட கதைகளை பேசுறாங்க, இஷ்டம் போல ஆடுறாங்க. அந்த பரிசுத்தம் தெய்வ பயங்கிறதெல்லாம் மக்களுக்கு இல்ல. எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாலும் நீ புள்ள தானே, நீ என்ன அநியாயம் அக்கிரமம் அயோக்கியத்தனம் பண்ணாலும் புள்ளதான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நீ பிள்ளைதான், பாவம் செய்யறதுனால பிள்ளை இல்லாம போயிடுமா? பிள்ளைதானே, பிள்ளைதாங்க, பிள்ளைதான். அதுக்குன்னு பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. நீ இயேசுவண்ட வந்தாச்சு, பாவத்தோட வந்துட்ட, இனி என்ன செய்யாத, பாவம் செய்யாதனார அதெல்லாம் ஆட்டுக்கு தெரியல. அப்போ வளர்ச்சிக்கு முயற்சி தேவை, ரட்சிப்புக்கு முயற்சி தேவையில்லை. புரிஞ்சுதா? புரிஞ்சா இல்லையா? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இன்னைக்கும் 8:15 வரை பேசுவாரா, 7:45 முடிப்பாரா? நினைச்சாங்களா? ஒரு அலையில சொல்லுங்க பாருங்க. அதுக்கும் 8 பேர் கை தூக்கி ஒரு அலையில சொல்றாங்க. அல்லேலூயா. முடிச்சலாமா? ரைட், கவனிங்க. அப்ப ரட்சிக்கப்பட என்ன தேவையில்லை? நம்பிட்டா போதும். ரட்சிப்புக்கு முயற்சி தேவையில்லை. இந்த 2 லைன் முக்கியமான லைன். இதை முதல்ல சொல்லிக்கலாம் பாஸ்டர். முதல்ல நீங்க 7:15 ஆரம்பிக்க சொல்லியிருந்தீங்கன்னா அப்பவுமே பைபிள் ஸ்டடி முடிச்சிருக்கலாமே. அப்படி சொல்லிட்டு வந்தாதானங்க இவ்வளவு விஷயம் புரியும். ரட்சிக்கப்படுவதற்கு என்ன தேவையில்லை, ஆனா வளருவதற்கு என்ன தேவை? முயற்சி தேவை, முதிர்ச்சி. வளர்ச்சிக்கு தண்ணி ஊற்றணும், உரம் போடணும், பாதுகாக்கணும், வெயில் வரணும். இந்த ஒரு தொட்டி செடி எங்க வச்சிருக்கிறோம் எங்க வீட்டு வாசல்ல, அது பிளாஸ்டிக் செடி இல்லை, இந்த மாதிரி இருந்துச்சு. அது இந்த பக்கத்துல அங்க வெயில் படாது, அந்த செடி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி போகுது. ஏன்னா வெயில் வர்ற பக்கம், அதை பார்த்தா தெரியும். இப்படி நின்ன செடி இப்படியே போகுது அந்த பக்கம். வெயிலுக்கு அது வேணும், உயிருள்ள செடிக்கு வெயில் வேணும். அந்த செடி ஆட்டோமேட்டிக்கா, நீங்க வெயில் வராத வச்சு பாருங்க, அது அப்படியே போகும். முயற்சி தேவை, வளர்ச்சிக்கு முயற்சி தேவை. ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆனா வளரணும், முதிர்ச்சி வரணும், கிறிஸ்துவை போல மாறணும். அதுக்கு நம்ம பிரயாசப்படணும். அது தானா வராது. புரியுதா? புரியலையா? ஒரு அல்ல சொல்லுங்க. புரியலைன்னா நான் திரும்ப 1 மணி நேரம் பேசினா திரும்ப சொல்ல வேண்டி வரும். அதனால சட்டு போட்டு புரிஞ்சிட்டுன்னு சொல்லிடுங்க. புரிஞ்சா இல்லையா? நல்லாவே தலையாட்டுறீங்க, திரும்ப ஆரம்பிச்சிட போறாருன்ட்டு. ராமன் கேட்கலாமா? அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், இயேசு நம்ம ரட்சித்துட்டார், அது ஃப்ரீ. ஆனா வளருவதற்கு முயற்சி தேவை, பயிற்சி தேவை, ஹார்ட் ஒர்க் தேவை. ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யுங்க? பிரயாசப்படுங்க. ஒவ்வொரு நாளும் ஒர்க் அவுட், பைபிள் ஒர்க் அவுட் யுவர் ஓன் சால்வேஷன். உங்க ரட்சிப்பு நிறைவேற நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுதான் சீஷன் ஆகணும். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம். அப்படியே சுமந்துக்கிட்டே வா, சிலுவையை தூக்கிட்டு வா. சிலுவையை வச்சுட்டு வந்துட முடியாது, சிலுவையை தூக்கிட்டே வா. என் பின்னால சிலுவை தூக்கிட்டு தான் வரணும். சிலுவை கஷ்டம்தான். சிலுவை செல்போன் மாதிரி பாக்கெட்ல போட்டு ஜாலியா வர்றதா? சிலுவைங்கிறது செல்போன் மாதிரி பாக்கெட்ல போட்டு வர்றதா? கழுத்துல தொங்க போடுமே செயின்ல ஒரு சின்ன சிலுவை, அந்த சிலுவையா? நான் இயேசுவுக்காய் சிலுவை சுமந்து கொண்டு போகிறேன். அது ஒரு சிலுவையாங்க? கழுத்துல போட்டிருக்காங்களே செயின்ல ஒரு சிலுவை, இல்லைன்னா குருத்தோலை ஞாயிறுல ஒரு குருத்தோலையில ஒரு சிலுவை தூக்கிட்டு போறமே. சிலுவை சுமந்தோராய் பாடு. சிலுவைன்னா பாடு, நிந்தனை, வேதனை, கஷ்டம், அவமானம். அதுல பொறுமையா இருக்கும். இயேசுவுக்காக, உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன். பாருங்க, அதுதான் நமக்கு தேவை. இந்த புஸ்தகங்கள் ஆசிரியர் சொல்றாரு, இப்படிப்பட்ட போதனை எங்க சபையில சொன்னேன். நாம் சமாதானம் பண்ணுகிறவர்கள், காயம் கட்டுகிறவர்கள், காயப்படுத்துறவங்கல்ல, எலும்ப முறிக்கிறவங்கல்ல, முறிந்த எலும்ப கட்டுறவங்க. நாம சமாதானத்தை உண்டாக்கணும். சமாதானம் நம்மளால் கெட்டு போயிடக்கூடாது. அதனால நீங்க கையெழுத்து போடுங்க. இந்த சபையில ஞானஸ்தான சபையில சேர்ந்த உடனே நான் எந்த விதத்திலும் ஒரு கலகமோ குழப்பமோ பண்ண மாட்டேன். சபையில சமாதானம் கெட்டு போவதற்கு நான் காரணமா இருக்க மாட்டேன். சபையில எல்லாரும் சமாதானமா இருப்பதற்கு நான் உதவி செய்வேன். ஒரு கையெழுத்து போடணும். அப்படியும் வச்சிருக்கோம் எங்க சபையில. அப்படி நாங்கெல்லாம் ஒரு மனமா இருக்கிறதுனால சொல்றாரு, 7 வருஷத்துல 9100 புது ஆட்களுக்கு நாங்க ஞானஸ்தானம் கொடுத்துருக்கோம். அப்ப சபையில இவ்வளவு பெரிய மாற்றம் ஆட்களுக்குள்ள வந்தா புது மக்கள் உள்ள வராங்க. 7 வருஷத்துல 9100 பேருக்கு நாங்க ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறோம் எங்க சர்ச்சில். ஏன்னா ஆட்கள் அவங்க வாழ்றதை பார்த்து இன்னொருத்தர் வராங்க, அவங்க பேசுறதை பார்த்து இன்னொருத்தர் உள்ள வராங்க, அவங்க அன்பா பழகிறத பார்த்து வராங்க. இந்த அன்பு தான் வாழ்க்கை.
மன்னிக்கிறதா வாழ்க்கை, விட்டு கொடுக்கறதா வாழ்க்கை. நானுன்னு எனக்கு பிடிச்சி பரவாயில்ல நீங்க முன்னால போங்க. ஒரு லிஃப்ட் வந்து ஒன்று சில நம்ம தான் ஓடி போயிடுவோம், இன்னொருத்தர் பரவாயில்ல நீங்க போங்க. இல்ல சில லிஃப்ட்ல 10 பேர் போலான்னு பார்த்தா 12 பேர் ஏறி நிற்பாங்க. இந்த கடையில் 2 பேர் ஓடி வந்து நிற்பாங்க. லிஃப்ட் மேல போகாது, பார்த்துருக்கீங்களா? யாருமே இறங்க மாட்டாங்க, உள்ளதான் போவாங்க. அப்படி அந்த வழியில நின்றவங்க இறங்கிட்டா போட்டு நினைக்க மாட்டாங்க. ஆனா யாராவது 2 பேர் இறங்கினதான் லிஃப்ட் என்ன செய்யும், அதை விட்டு கொடுக்குற மனசே இருக்காது. அப்ப இந்த மாதிரி நமக்கு எல்லாம் சரி பரவாயில்ல நீங்க போங்க, பரவாயில்ல நான் அந்த பின்னால வரேன், அதுல என்ன கஷ்டம் இருக்கு, உங்க பொருளை தூக்கிட்டு வரேன். தென் கொரியாவில் பாஸ்டர் பாலி ஆங்கிச்சோ சர்ச்சில் பொதுவாக அந்த சனி ஞாயிறு மக்கள் ஷாப்பிங் போவாங்க. வெள்ளிக்கிழமை மத்தியானத்தோட வேலைகள் முடியும். சனி ஞாயிறு சில கண்ட்ரிஸ், அமெரிக்காவிலாம் கம்பல்சரியா சனி ஞாயிறு லீவு தான். ஸோ வெள்ளிக்கிழமை சாயந்தரமே கடைகளுக்கு போவாங்க. இப்போதான் சூப்பர் மார்க்கெட் வந்துட்டு பாருங்க, 3-4 ட்ராலியில் பொருள் வாங்கிட்டு சனிக்கிழமை பகல்ல போவாங்க. எங்கேயாவது கடை வாங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே சுத்திட்டு ஒரு 3-4 ட்ராலியில வாங்கிட்டு அதெல்லாம் கேரி பேக்ல போட்டு கார்ல போட்டு, ட்ராலியை விட்டு கொண்டு வர முடியாது இல்லையா, கார்ல போட்டு வந்து இறக்கி விட்டுட்டு, சில காரு அங்க மண்டபத்திட்ட விட வேண்டிய இருக்கும். சிலருக்கு வீட்டுக்கிட்டே பார்க்கிங் இருக்கும், சொந்த கராஜ் இருக்கும், வண்டி இருக்கும். சிலருக்கு அப்படி இருக்காது, பப்ளிக் பார்க்கிங் எல்லாம் நிறைஞ்சிருக்கும். மண்டபத்துக்கிட்ட விட வேண்டிய இருக்கும் காரை, பொது இடத்துல அபார்ட்மெண்ட் சுத்தி பார்க்கிங். அங்கிருந்து எல்லாம் தூக்கிட்டு வரணும். விசுவாசிங்க காத்துக்கிட்டு இருப்பாங்களாம் சனிக்கிழமை. எதுக்கு? இந்த மாதிரி மக்கள் நிறைய பேர் பொருள் எல்லாம் வாங்கிட்டு கார்ல கொண்டு வச்சுக்கிட்டு அப்படியே தூக்கிட்டு, சிலவங்க லிப்ட் கிட்ட வந்து நிற்பாங்க, எல்லாம் ஏத்தணும். லிப்டுக்குள்ள 8-10 பேக் இருக்கும், எல்லாம் வெயிட். விசுவாசிங்க 4-5 பேர் இவங்களும் கடைக்கு போயிட்டு வர மாதிரி அங்க லிப்ட் கிட்ட நிற்பாங்களாம். நின்னுகிட்டு நான் ஹெல்ப் பண்ணிட்டேன், நான் ஹெல்ப் பண்றேன்னு, பரவாயில்ல கூட வரேன். இவங்களுக்கு போக வேண்டியது 2வது மாடி தான். ஆனா 18 மாடி 25 மாடி இருக்கும் கட்டடங்கள். கூடவே போயிட்டு அப்படி கொடுத்துட்டு, ஓகே ஹேவ் அ குட் டே, ஹேவ் அ கிரேட் வீக்கெண்ட், இந்த வாரம் உங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லிட்டு வந்துருவாங்க. அடுத்த வாரம் வெயிட் பண்ணுவாங்களா? இந்த மாதிரி அதான் ஞானம். இப்படி செய்து 3 வாரம் 4 வாரம் இந்த உதவி செய்யறதுக்காகவே இந்த லிப்ட் கிட்ட வெயிட் பண்ணி வரக்கூடியவங்களுக்கு இதுவே ஊழியம். டிராக்ட் கொடுத்து இயேசு நல்லவர்னு சொல்லிட்டு நம்ம சண்டை போடுறோம் பாருங்க, அது மாதிரி இல்ல. டிராக்ட் எல்லாம் ஈஸியா கொடுத்துறோம், புக் எல்லாம் ஈஸியா கொடுத்துறோம், ஒரு அன்பு காட்ட மாட்டேங்கிறோம். அப்படி போய் நிப்பாங்களாம். ஏன்னா நிறைய லிப்ட் இருக்கும் பாருங்க, ஒரு லிப்ட் இல்ல நிறைய லிப்ட் இருக்கும், சுத்தி கட்டடமா இருக்கும். விசுவாசிங்க எல்லாம் சனிக்கிழமை, நான் சொன்னேன் சனிக்கிழமை சந்திக்கும் கிழமை, ஒவ்வொரு வாரமும் இப்படி பார்ப்பாங்களாம். ஷாப்பிங் மால்ல நிப்பாங்களாம், நான் தள்ளிட்டு வரேன் வாங்க. சிலவங்க 2-3 ட்ராலியில பொருள் வாங்கிடுவாங்க, கார் வர தள்ளிட்டு வரணும். வயசான அம்மாரு, நான் உங்க ட்ராலியை தள்ளிட்டு வரேன், கார் வரையும் தள்ளிட்டு வரேன். அவங்க அந்த கார்ல அந்த பூட்டை திறந்த உடனே தூக்கி வைக்கிறது, அந்த ட்ராலியை நான் தள்ளிட்டு போறேன் நீங்க போங்கன்னு இப்படி பேசி அன்பை காண்பித்து திரளான மக்கள் சபைக்கு வர்றது மக்கள் செய்கிற சேவையினால். இயேசு நல்லவர்னு பாட்டு பாடுறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க. இயேசு வருகிறார், அற்புதம் செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார், அவர் நல்லவர், பரிசுத்தர் எல்லாம் சொல்லலாம். நீங்க அன்பா இருக்கிறோமா? நாம் அன்பா இருக்கிறோமா? அன்பு எப்படி ஒரு ஆளை வந்து ஆண்டோட கொண்டு வரணுங்கிற ஒரு யோசனை நமக்கு இருக்கா? அதுக்கு ஒரு பிளான் இருக்கா? ஆமீன் கேட்கலாமா? இயேசுவை போல வாழ்வோம். மதுராந்தகத்தையே கர்த்தர் அவருக்கு சொந்தமாக்க கிருபை தருவார்.